ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மேத்ஸ் கால்குலேஷன், ஆப்ஷன் மேத் கால்குலேஷன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ நாளைக்கான லெவல் என்ன, நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எடுத்தால் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கான முடிவெடுங்க. இல்லைன்னா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு அந்த ஒரு முடிவெடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல் பை லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் எடுத்திருக்க சார்ட் வந்து ப்ரீவியஸ் நிஃப்டி வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துருந்த ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 24,800. ஸோ அந்த 24,800ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஃபஸ்ட்டு ஓப்பன், அதாவது நம்ம கொடுத்துருக்க பை லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். ஸோ 111 ரூபாங்கிறது பை லெவல். 114 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸோட க்ளோசிங். 123 ரூபா அப்படிங்கிறது டுடே ஓப்பன். ஸோ இந்த ப்ரைஸ், அதாவது 24,800 அப்படிங்கிற ப்ரைஸோட ஓப்பன் ப்ரைஸ், அது ப்ரீவியஸ் க்ளோசிங். ஸோ பை லெவல். ஸோ எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் எங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில். சரி, ஸோ இதே மாதிரி நெகட்டிவாக அப்படி ஆப்போசிட்டில் காலில் இருந்திருக்கணும் நமக்கு வந்து. ஓகேவா? ஸோ காலில் என்ன நடந்திருக்கு? கால் வந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ டுடே ஓப்பன் 75 ரூபா, நம்ம பை லெவல் பார்த்தீங்கன்னா 111 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோசிங் 106 ரூபா. ஸோ எல்லாமே ஆப்போசிட் அப்படியே வந்து நமக்கு வந்திருக்கு. அப்போ கால் வந்து நமக்கு வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இந்த 71 ரூபா அப்படிங்கிற லெவல், அதாவது இது சப்போர்ட் லெவலாக இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு எந்த லெவல், அதாவது எது கீழே இறங்கி வருதோ, கால் கீழே இறங்கி வந்ததுன்னா கால்கான சப்போர்ட்டாக இருக்கும். புட்டு கீழே இறங்கி வந்துச்சுன்னா புட்டுக்கான சப்போர்ட்டாக இருக்கும் 71 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 71 ரூபாங்கிறது சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த சப்போர்ட் லெவலை புட்டு உடைக்கி அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 170 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை வந்து புட் ஆப்ஷன் உடைக்கணும். ஸோ புட் ஆப்ஷன் உடைச்சிச்சு அப்படின்னா புட்டு வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம், கால் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆல்ரெடி எல்லாருமே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதோட நீங்கள் இதை கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் என்ட்ரி எடுக்கிறதா இருந்ததுன்னா. ஓகே, ஸோ நான் என்ட்ரி எடுத்தது இப்படி தான். அதாவது என்னென்னா, ஓகே, ஸோ ப்ரீவியஸோட க்ளோசிங் பார்க்குறேன், டுடே ஓப்பன் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து சொன்ன மாதிரி 170 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு மேலே புட் ஆப்ஷன் 70 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. சாரி, கால் ஆப்ஷன் 70 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. புட் ஆப்ஷன் 170 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து என்ட்ரி அடுத்த கேண்டில் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ என்ட்ரி எடுத்தால் அடுத்து எனக்கு வந்து ஒரு 10%, 10 பாயிண்ட், நான் அது க்ளோசிங் ப்ரைஸ் 214, சாரி 217, ஒரு 10 பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா 227. ஓகே, ஸோ இதோட ஹை பாருங்கள் 275 ரூபா. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம இருக்காட்டாலும் நமக்கு வந்து 10 பாயிண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக, அது என்ட்ரி மட்டும் கரெக்டாக நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து 10 பாயிண்ட் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இது முடிஞ்சு, இது 22 மே 22ஓட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மே 29 கான்ட்ராக்ட், வீக்லி கான்ட்ராக்ட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து சில நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமையே மார்க்கெட் வந்து அவங்க வந்து இப்போ சில வாரங்களில் நடக்குது. அதாவது புதன்கிழமையே வந்து ஆப்ஷனுடைய இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 0 லெவலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில வாரங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த 2 நாள், அதாவது புதன் வியாழன், இந்த 2 நாளுமே வந்து ட்ரேடிங் வந்து பெரிய அளவில் வந்து மூமெண்ட்ஸ் இல்லை, ஒரு வாலட்டைல் மூமெண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து வெள்ளிக்கிழமை சில நாட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 நாளுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஓரளவு ஆவரேஜாக ட்ரேட் நடந்திருக்கு. ப்ரீவியஸில் நமக்கு வந்து புதன்கிழமையும் சரி, அதே மாதிரி இன்றைக்கி வேலைக்கிழமை. ஸோ இந்த 2 நாளுமே ஆவரேஜாக ஓரளவு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே வேலைக்கிழமை ட்ரேட் நடந்து முடிஞ்சிச்சுன்னா வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் அப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் சில நாட்கள் எல்லாத்தையும் விட எக்ஸ்பர்ட்டாக அதை சொல்லலாம். அதாவது மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரதர், அதாவது இப்படி தான் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு இப்படி நடந்திருக்கு ப்ரீவியஸ், அதே மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நாளைக்கு லெவல் என்ன, நம்ம பை லெவல் என்ன, எப்படி நம்ம என்ட்ரி, அதான் சொன்னோம் இல்லையா? ப்ரீவியஸோட ஹைலோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஹைலோ மார்க் பண்ணலை. ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த ஓப்பன் க்ளோசிங் இது
இதை வச்சுக்குவேன். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா லோவை மார்க் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி மார்க் பண்ணால் பார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஓப்பன் ப்ரைஸு அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் இதை ரெண்டையும் வச்சு நான் என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நம்மளோட பை லெவல் பார்த்துக்குவேன். ஸோ பைக் மேலே இருக்குது, அப்புறம் இதுக்கு மேலே போயிடுச்சு, ஓவராலாக இதுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இதே 5 மினிட் கேண்டில் 170 ரூபாய்க்கு உள்ளே இருக்கும் அப்படின்னா 170 டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 170 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மேலே போகும்போது பை ஓவராலாக இந்த ஆப்ஷன் வந்து பையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணாமல் ஒரு 10 பாயிண்ட் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலீஃப் ஆகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிஃப்டி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று வந்து 24,800. ஸோ இன்றைக்கி வந்து 24,600. ஸோ ஒரு 200 பாயிண்ட் நமக்கு வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கனால 600 உள்ள கால் புட் பிரீமியம் இந்த ரெண்டு பிரீமியம் கூட லெவல் பார்க்குறோம். ஸோ 201 ரூபா அப்படிங்கிறது வந்து பை லெவல், கால் புட்டு ரெண்டுக்குமே உள்ள இது. அதாவது 24,600 கால் ஆப்ஷன். ஓகே, ஸோ 201 ரூபா அப்படிங்கிறது பை லெவல், 257ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இந்த இதை பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நான் சொல்லலாம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் பை லெவலில் பைக்கு போகும். அதாவது கால் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா கால் வந்து பையில் போக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து இந்த 157 உடச்சி கீழே வருதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப மெயின். ஓகே, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ 157, 201, 257 இந்த ரெண்டு ப்ரைஸ். ஸோ இந்த 3 ப்ரைஸ் பை லெவல் ப்ரைஸ் 201 ரூபாயும் 257, 157 இந்த ரெண்டு ப்ரைஸ் 3 ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஸோ இந்த 201 ரூபாய்க்கு மேலே போகுது, 257 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ இது 157 ரூபாய்க்கு கீழே புட் ஆப்ஷன் நமக்கு வந்து உடஞ்சி அது வந்து வெயிட்டை கம்மியாகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ வெயிட்டேஜ் இருக்கா இல்லையாங்கிறதா. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய செல்லர் வந்து எந்த மாதிரி வந்து அவங்களோட இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மேத் கால்குலேஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 201 ரூபாங்கிறது பை லெவல், 257 ரூபாங்கிறது ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே போகுதுன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக பை போக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 157 ரூபாய்க்கு கீழே வருதுன்னா அது வந்து செல் போக போகுதுன்னு அர்த்தம். இதான் விஷயம். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் எது செல் ஆகுது எது பை ஆகுது இது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். என்ட்ரியிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் நமக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ நான் எந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதா இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எப்போதும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனுடைய கால்குலேஷன் வீடியோவில் வேறு என்னெல்லாம் வந்து நம்ம வச்சு ஒரு என்ட்ரி எடுத்தால் அது நமக்கு வந்து இன்னும் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்ஷனுடைய பையராக நம்ம வந்து என்னென்னா ஒரு ஆப்ஷன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கேம் விளாடக்கூடியவங்க செல்லர். ஸோ செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எடுக்கிறோம். ஸோ இது ஒரு கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் பின் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.